ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பயாலஜியோட செகண்ட் வீடியோ பார்க்கலாம். செல்ஸில் பேசிக் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துட்டோம். அது நான் 2 வீடியோவாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருப்பேன். பிகாஸ் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னு உங்களுக்கு 2 வீடியோவாக அதை நான் போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் வீடியோ, அதாவது செல்லோட செகண்ட் டாபிக். ஓகேங்களா? இதில் நம்ம பிளான்ட் அண்ட் அனிமல் செல்லுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா செல் டிவிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் 11th ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்திருக்கேன், பாட்னிலேருந்து. இது வந்து ரொம்ப இன்டெப்தா அதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு ஜென்ரலா எல்லா டிகிரி படிச்சவங்களுக்கும் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப டெக்னிக்கலா நம்ம பார்க்க வேணாம். ஸோ பிளான்ட் செல், அனிமல் செல், நம்மளுக்கு அந்த செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஒரு சில செல் ஆர்கனல்ஸ் பிளான்ட்ல இருக்கு, ஒரு சில செல் ஆர்கனல்ஸ் அனிமல் செல்ஸ்ல இருக்கு, இல்லைங்களா? ஸோ பேசிக்கா அனிமல்ஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றோம், பிளான்ட்ஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு. பிளான்ட்டோட அந்த பாடி ஆர்கல்ஸ், அந்த ஆர்கானிசம் வந்து இருக்கிறதுக்கும் ஒரு அனிமலோட மசில் இல்லைன்னா அதோட சிஸ்டம் நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் செல்னால தான் நம்மளுக்கு பிளான்ட்டும் வருது, அனிமல்ஸும் வராங்க. ஸோ இந்த அடிப்படையாக இருக்க செல்லே வேற வேற மாதிரி இருக்கிறதுனால தான் பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியும், அனிமல் கிங்டம்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இன்னொரு மாதிரியும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்கும் என்ன காமனா இருக்கு, பிளான்ட்டுக்கும் அனிமல் செல்ஸ்க்கும் என்ன காமனா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நியூக்ளியஸ். ரெண்டு செல்ஸ்லயுமே நம்மளால நியூக்ளியஸ் பார்க்க முடியும். இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி ஆர்கன்ஸ், பிரெயின் ஆஃப் தி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுக்கு டிஎன்ஏ மேட்டர் எல்லாமே கொடுக்குது, இல்லைங்களா? ஸோ நியூக்ளியஸை பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். சைட்டோபிளாசம். அனிமல் செல்லையும் பார்க்க முடியும், பிளான்ட் செல்லையும் பார்க்க முடியும். இதுவும் லாஸ்ட் வீடியோல நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். மைட்டோகாண்ட்ரியா, இதுவும் ரெண்டுலயுமே இருக்கும். கால்கி apparatus, இதுவுமே அனிமல் செல், பிளான்ட் செல் ரெண்டுலையுமே பார்க்க முடியும். ரைபோசோம்ஸ், இதுவுமே நம்மளுக்கு பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலையும் பார்க்க முடியுது. அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் அண்ட் தென் ஸ்மூத். ஸோ இது எல்லாம் தனித்தனியா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். ஸோ இங்க ஏன் இதை திரும்பவும் நான் சொல்றேன்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலையுமே காமனா பார்க்க முடியும். ஒரு செல்லுன்னு நீங்க எடுத்துட்டீங்க, அது அனிமல் செல்லா இருந்தாலும் சரி, பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி, இந்த எல்லாமே இதுல பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் காமன் ஃபீச்சர்ஸ். இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பத்தி பார்க்கலாம். செல் வால், இது வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. ஃபங்கைலையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஷேப். இது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இப்போ பிளான்ட் செல்னா ரிஜிடா இதுதான் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் இல்ல ஹெக்ஸகன் ஷேப், இது மாதிரி ரிஜிடா இருக்கும். ஆனா அனிமல் செல்லோட இது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கும். ஒவ்வொரு ஷேப் ஒவ்வொரு மாதிரி, ஐ மீன் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? அது ரிஜிடா இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு செல் வால் இல்லை, அந்த ரிஜிடிட்டி தரதுக்கு இல்லை. பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இர்ரெகுலரா இருக்கு. அந்த ஃபிக்ஸடா அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஷேப் இல்லாம இருக்கு. அடுத்தது குளோரோபிளாஸ்ட், வந்து பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. ஏன்னா பிளான்ட்ஸ் தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அனிமல்ஸ் பண்றது இல்லை. அதனால குளோரோபிளாஸ்ட் நம்மளால பிளான்ட் செல்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்து வேக்யூல்ஸ், இது வந்து உங்களுக்கு பிளான்ட் செல்ல ஜாஸ்தியாகும். நம்ம பார்த்தோம், இதுல வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் சுகர், இந்த பீட்ரூட்ல சுகர் கேன்ல இருக்கிற சுகர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் நம்ம பார்த்தோம் வேக்யூல்ஸ். இது வந்து உங்களுக்கு பிளான்ட்ல வந்து அதிகமா பெருசா இருக்கும். அனிமல் செல்ஸ்ல எதர் இருக்காது, இருந்தாலும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அடுத்து சென்ட்ரியோல்ஸ், இது வந்து உங்களுக்கு லோவர் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அனிமல் செல்ல நம்மளுக்கு இருக்கு சென்ட்ரியோல்ஸ்ங்கிறது. அடுத்தது லைசோசோம், இதை ஒவ்வொன்றுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம், அதனாலதான் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? அடுத்து லைசோசோம்ஸ் வந்து உங்களுக்கு அனிமல் செல்ல நிறைய பார்க்க முடியும், பிளான்ட் செல்ல அதிகமா இருக்காது. எனர்ஜி ஸ்டோரேஜ், பிளான்ட் செல் எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்னா ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுவே அனிமல் செல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்னா கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம பாடியில இருக்க பிளட் சுகர் பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கிளைகோஜன். அதுவே பிளான்ட்டுக்கு வேணுங்கிற ஃபுட் எப்படி இருக்கு, ஸ்டார்ச்ல இருக்கு. இப்போ நம்ம பொட்டேட்டோ, ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட நியூட்ரிஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அதனால தான் அதெல்லாம் ஸ்டார்ச்சியா இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதோட எனர்ஜி என்னது, ஸ்டார்ச். அனிமலோட எனர்ஜி எதுல இருந்து வருது, கிளைகோஜன்ல இருந்து. அடுத்தது சீலியா அண்ட் ஃபிளஜெல்லா, பிளான்ட் செல்ல வந்து ஆப்சண்டா இருக்கு, ஆனா அனிமல் செல்ல வந்து இருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா உங்களுக்கு சைட்டோபிளாசம். இப்போ இதுதான் செல்னா இது டிவைட் ஆகும்போது சைட்டோபிளாசம் எப்படி டிவைட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சைட்டோகைனசிஸ்னு சொல்றோம். இது எப்படி டிவைட் ஆகுதுன்னா செல் பிளேட் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அனிமல் செல்னா இங்க செல் பிளேட்னு ஒரு ஃபார்மேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த சைடுல இருக்க சைட்டோபிளாசம் இந்த செல்லுக்கும் இங்க இருக்க சைட்டோபிளாசம் இந்த செல்லுக்கும் போயிடும். அதுவே அனிமல் செல் எப்படி இதாகும்னா இப்போ இதுதான் அனிமல் செல்னா உங்களுக்கு இப்படி வரும். இது மாதிரி செல் மாறும். இங்க இருக்க சைட்டோபிளாசம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபரோனா எப்படி சொல்லணும்னா குழி மாதிரி ஒரு பிளவு மாதிரி எக்ஸாக்டா சொல்லணும்னா அது மாதிரி வந்து உங்களுக்கு சைட்டோபிளாசம் பிரியும். ஓகேங்களா? ஸோ சைட்டோகைனசிஸ்னுமே உங்களுக்கு பிளான்ட் செல்ல ஒரு மாதிரி நடக்குது, அனிமல் செல்ல ஒரு மாதிரி நடக்குது. சைட்டோகைனசிஸ்னா என்ன சொன்னா சைட்டோபிளாசம் எப்படி டிவைட் ஆகுது செல் டிவிஷன் அப்போ அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? இது எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றும் என்னென்னு. அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதில் ஜஸ்ட் இதுனா இதில் இருக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை, நோட்ஸில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது நம்ம செல் டிவிஷன் பத்தி பார்க்கலாம். செல் எப்படியெல்லாம் டிவைட் ஆகும்னா 3 மெத்தட்ல டிவைட் ஆகுது. ஒன்று ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ஒவ்வொரு செல் டிவிஷன் ஒவ்வொருமே நடக்குது. ஓகேங்களா? எதுக்கு செல் டிவைட் ஆகணும்னா க்ரோ ஆகுறதுக்கு. ஏன்னா செல்லுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஸோ ஒரு செல் இறந்து போகுது, டெட் ஆக போகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு செல் டிவிஷன் நடக்கணும். அடுத்து ரிப்பேர் அண்ட் ஹீலிங். இப்போ நம்மளுக்கு அடிப்படுது, அங்கே மேலே ஸ்கின் அப்படியே க்ளோஸ் ஆகுது 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள இல்லைங்களா? ஸோ ரிப்பேர் அண்ட் ஹீலிங்க்கும் நம்மளுக்கு செல் டிவிஷன் வேணும். ரீப்ரொடக்ஷனுக்கும் நம்மளுக்கு செல் டிவிஷன் வேணும். ஜெனட்டிக் வேரியேஷனுக்கும் நம்மளுக்கு வேணும். பிகாஸ் நம்ம பார்த்துருப்போம் நம்ம டிஎன்ஏ வந்து அடுத்தடுத்து இருக்கிற அந்த ஜீன்ஸ் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிட்டே வரணும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம எக்ஸ்டென்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு செல் டிவிஷன் நடக்கணும். அப்பதான் அந்த ஜீன் வேரியேஷனை கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரைப் இருக்காங்க. அவங்க வந்து வெளியே இருக்க பீப்புள் கூட பழகவே இல்லை, அவங்க உள்ளேயே இருக்கிறதுனால எக்ஸ்போஸ் ஆகாம உள்ளேயே இருக்கிறதுனால இப்ப நம்ம ஊர்ல சென்னை, கோயம்புத்தூர், மும்பைன்னு கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த ஏரே அவங்களுக்கு வந்து பாய்சனஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவங்க ஜீன் வந்து இந்த இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகல, வேரியேஷன் இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா? அதுதான் ரீசன். நம்ம எல்லாம் எப்படி இவ்வளோ பொல்யூஷன்லயும் நம்ம இல்ல இவ்வளோ மைக்ரோப்ஸ் இவ்வளோ பாக்டீரியா இருந்துமே நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகாம இருக்கோம்னா நம்ம ஜீன் அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ செல் டிவிஷன் இதுக்கெல்லாம் தேவை. இந்த 3 டைப் ஆஃப் செல் டிவிஷனை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏமைட்டோசிஸ். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ப்ரிமிட்டிவானது. ஃபர்ஸ்ட் வந்த உயிரினம் எல்லாம் எப்படி டிவைட் ஆயிருக்கு, செல்ஸ் எப்படி டிவைட் ஆச்சுன்னா ஏமைட்டோசிஸ்ல தான் டிவைட் ஆயிருக்கும். கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். இது நம்ம அந்த டிஃபரன்ஸ்லேயே பார்த்தோம். சைட்டோபிளாசம் பிரிகிறத நம்ம வந்து சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்றோம். கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா? நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறத கேரியோகைனசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செல் டிவைட் ஆகுதுனாவே கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ ஏமைட்டாசிஸ்லயும் அதே தான் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்ஸ்ல இது நம்மளால பார்க்க முடியும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல பார்க்க முடியுது. ஓகேங்களா? இது எப்படி நடக்கும்னா இப்போ இதுதான் ஒரு செல் அப்படின்னா இது ஜஸ்ட் ரேண்டமா இப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஒன்றுன்னு ஸ்ப்ளிட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து பெரிய மெக்கானிசம் எல்லாம் ஃபாலோ பண்ணாது. இப்போ நியூக்ளியஸ் வந்து ஈவனா டிவைட் ஆகும்னுலாம் கிடையாது, அன்ஈவனா கூட டிவைட் ஆகும். இங்க அதிகமான டிஎன்ஏ, இங்க கம்மியான டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் இது மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். இப்போ 2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டிஎன்ஏ பிரச்சனை இல்லாம இருக்குன்னா இந்த செல் தப்பிச்சிடும். இங்க வந்து பிரச்சனை இருக்குன்னா இது அப்நார்மலான ஒரு செல்லா மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஏமைட்டாசிஸ்னாவே ரொம்ப ப்ரிமிட்டிவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல இது நடக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் நம்ம ஏமைட்டாசிஸ் பத்தி பார்க்க வேண்டியது. நான் ஆல்ரெடி சொன்னேன் கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியஸை டிவைட் பண்றது, சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசமை வந்து டிவைட் பண்றது. ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம அந்த லெவல்ல தெரிஞ்சு வச்சோம்னா போதும். நம்ம வந்து இன்டெப்தா டெக்னிக்கலா நம்ம நிறைய பார்க்க வேணாம். நீங்க பேலன்ஸ் இந்த 2 பாயிண்டா நீங்க நோட்ஸ்ல படிச்சீங்கன்னா போதும். ஓகே. அது வேற ஒண்ணும் இல்ல. நியூக்ளியஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? அனிமல் செல்ல வந்து ஒரு பிளவு மாதிரி வரும். இந்த ஷேப்ல வந்து இந்த இடத்துல அப்படியே கட் ஆகி 2ஆ பிரியுது. அதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்தது வந்து மைட்டோசிஸ். இது எங்க நடக்கும்னா பாடி செல்ஸ்ல நடக்கும்.
நம்ம உடம்புல இருக்க ஸ்கின், ஹேர், மசில்ல, லிவர்ல இங்கெல்லாம் உங்களுக்கு இதுதான் நடக்குது. சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க தான் நம்மளுக்கு மைட்டோசிஸ் வந்து நடக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின், லிவர், பிளட்டு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த ஆர்கன் எல்லாமே இந்த டைப் ஆஃப் செல் டிவிஷன் தான் நம்மளுக்கு நடக்கும். பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரூட்டு, டிப்ஸு இதுலலாம் உங்களுக்கு பார்க்க முடியும். மைட்டோசிஸ்மே உங்களுக்கு கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ்னு 2 ஸ்டேஜ்ல நடக்கும். கேரியோகைனசிஸை மறுபடியும் 4 ஃபேஸ்ல நடக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். இந்த 4 ஃபேஸும் உங்களுக்கு ஏமைட்டோசிஸ்ல பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ப்ரிமிட்டிவான ஃபார்ம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ நியூக்ளியஸ் வந்து ஜஸ்ட் லைக் தான் டிவைட் ஆயிரும். அது பெருசாக ஒரு ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணாது. ஆனால் மைட்டோசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேரியோகைனசிஸ் அதாவது நியூக்ளியஸ் டிவிஷன் வந்து உங்களுக்கு 4 ஃபேஸை வந்து ஃபாலோ பண்ணுது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ப்ரோஃபேஸ் தான் மைட்டோசிஸில் இருக்கிற லாங்கஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸும் அதுதான், லாங்கஸ்ட் ஃபேஸும் அதுதான். குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி ஒரு குரோமாட்டிட்ஸா உங்களுக்கு வரும். அதாவது எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு குரோமோசோம்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும் இந்த ப்ரோஃபேஸ்ல. ஓகேங்களா? நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிசால்வ் ஆயிடும். இது வந்து எல்லாத்துலயுமேலாம் நடக்காது. உங்களுக்கு ஓப்பன் மைட்டோசிஸ்னு இருக்கு, க்ளோஸ்டு மைட்டோசிஸ்னு இருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் மைட்டோசிஸ்ல உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிசால்வ் ஆயிடும். ஆனா க்ளோஸ்டு மைட்டோசிஸ்ல நியூக்ளியர் மெம்பரேன் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ்டுன்னு இருக்கு, ஓப்பன் இருக்கு. ஆனால் மெஜாரிட்டியாக நடக்கிறது ஓப்பன் மைட்டோசிஸ் தான். பட் ஒரு சில செல்ஸ் வந்து க்ளோஸ்டு மைட்டோசிஸ் ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணுச்சுன்னா நியூக்ளியர் மெம்பரைன் வந்து டிசால்வ் ஆகாது. நியூக்ளியஸ் ஆனால் டிசப்பியர் ஆகுது. கால்கி அப்பரேட்டஸ் ஆன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதுவுமே டிசப்பியர் ஆயிரும். ஸோ ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா குரோமாட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. குரோமாட்டிக்ஸ்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குரோமோசோமோட ஒரு பார்ட்டுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது இன்டெப்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது ரொம்ப உள்ளன்னு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இன்டெப்தா நம்ம பார்க்க தேவையில்லை. குரோமாட்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது எப்போனா ப்ரோஃபேஸ்ல. எதெல்லாம் டிசப்பியர் ஆகும்? நியூக்ளியோலஸ், கால்கி அப்பரேட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது மூணுமே உங்களுக்கு டிசப்பியர் ஆயிரும். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து எப்போ டிசால்வ் ஆகும்? ஓப்பன் மைட்டோசிஸ்ல. க்ளோஸ்டு மைட்டோசிஸ்ல ஆகாது. சென்ட்ரியோல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும் அனிமல் செல்ஸ்ல. இதுதான் செல் அப்படின்னா இங்கேயும் போயிடும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு ஃபார்ம் ஃப்ரம் தி சென்ட்ரியோல்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னு ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னா என்ன? குரோமோசோம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு திங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே எங்கே வருது? ப்ரோஃபேஸில் வருது. மெட்டாஃபேஸில் என்ன நடக்குதுன்னா குரோமோசோம்ஸ் எல்லாம் சென்டர் ஆஃப் தி செல்ஸுக்கு வருது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு தி சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம். ஸோ இதுதான் குரோமோசோம் அப்படின்னா இதுதான் சென்ட்ரோமியர். ஓகேங்களா? ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகுது. ஸோ நான் சொன்னேன் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து குரோமோசோம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ மெட்டாஃபேஸில் தான் இது அட்டாச் ஆகுது. ensures that chromosomes are evenly divided between daughter cell. ஸோ இப்போ இதுதான் ஒரு செல் அப்படின்னா இது வந்து 2 செல்லா மாறப்போகுது மைட்டோசிஸ்க்கு அப்புறம். இங்க இருக்கிற குரோமோசோம் ஈக்குவலா டிவைட் ஆகணும் ரெண்டுக்கும். அதை என்ஷோர் பண்ற ஃபேஸ் தான் மெட்டாஃபேஸ். ஓகே, அடுத்த 3வது ஃபேஸ் என்னன்னா ஆனாஃபேஸ். இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ். இங்க என்ன ஆகுதுன்னா சென்ட்ரோமியர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட். அதாவது இதுதான் குரோமோசோம். நான் ரஃபா வரைகிறேன், எனக்கு அந்த அளவு தெரியாது. ஸோ இதுதான் சென்ட்ரோமியர். ஓகேங்களா? இப்போ சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது? இப்படி பிரிஞ்சுக்குது ஸ்பிளிட் ஆகிறதுனால. ஓகேங்களா? இது எங்கன்னா ஆனோ ஃபேஸ்ல. இப்போ இதுதான் செல் அப்படின்னா இந்த ஓரத்துக்கும் இந்த கார்னருக்கும் இது மூவ் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், ஆனாஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா இந்த குரோமோசோம் இப்படி இருக்குங்களா, இது ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு பிரியுது. இதுதான் செல்னா இங்க நம்மளுக்கு சென்ட்ரியோல்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் இங்க இருக்குன்னா இது இங்க புஷ் பண்ணும், இது இங்க புஷ் பண்ணும். அதுதான் நம்மளுக்கு இங்க ஆனாஃபேஸ்ல நடக்குது. டீலோஃபேஸ் தான் கடைசி ஃபேஸ். குரோமோசோம் வந்து டீகண்டன்ஸ் ஆகி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுது. நியூக்ளியர் மெம்பர் மறுபடியும் வந்துடுது. ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸப்பியர் ஆயிடுது. ஸோ ப்ரோஃபேஸ்ல என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது இங்க டீலோஃபேஸ்ல. டீலோஃபேஸ் கடைசியில் என்ன நடக்குது? 2 நியூக்ளியே ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா நியூக்ளியஸ் பிரிஞ்சிருச்சு டீலோஃபேஸ்ல. ஓகே,
இப்போ கேரியோகைனசிஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது நியூக்ளியஸ் பிரிஞ்சு 2 நியூக்ளியை வந்தாச்சு. இப்போ அடுத்தது சைட்டோகைனசிஸ் தான் நடக்கணும். சைட்டோபிளாசம் தான் நம்மளுக்கு டிவைட் ஆகணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அனிமல் செல்ல ஒரு மாதிரி டிவைட் ஆகும், பிளான்ட் செல்ல ஒரு மாதிரி டிவைட் ஆகும். அது நம்ம டிஃபரன்ஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த செல் பிளேட் ஃபார்ம் ஆகிறது பிளான்ட் செல்ல. அனிமல் செல்ல இந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பள்ளம் மாதிரி வந்து பிளவு மாதிரி வந்து உங்களுக்கு 2ஆ பிரியும். ஓகேங்களா? இப்படிதான் சைட்டோபிளாசம் பிரியுது. சைனோகைனசிஸ் அதுக்கு பேரு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ ஒரு செல்லா இருந்தது 2 செல்லா மாறிடும். அதோட மைட்டாசிஸ் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இதுல மைட்டாசிஸ்ல நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும், ஒரு செல் வந்து 2 செல்லா மாறுது. பேரண்ட் செல் மாதிரியே 2 டாட்டர் செல்லுமே இருக்கும். அதாவது எக்ஸாக்டா மைட்டோசிஸ்னா எப்படின்னா ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி இருக்கோ கொஞ்சம் கூட மாறாம உங்களுக்கு 2 செல்லா பிரிஞ்சிடும். இதுதான் நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது வேற என்னன்னா மைட்டோசிஸ் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருக்கிற செல்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா? அதாவது ஆர்கன், ஸ்கின், ஹேர், நெயில் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு மைட்டோசிஸ் தான் நடக்குது. கேரியோகைனசிஸ்ல 4 ஃபேஸ் இருக்கு. அடுத்தது சைட்டோகைனசிஸ் நடக்குது. அனிமல் செல்ஸ்ல உங்களுக்கு கிளீவேஜ் வரும். அதாவது எப்படி சொல்லுவோம், டம்பிள் ஷேப்ல வந்து உங்களுக்கு அது ஸ்பிளிட் ஆகும். பிளான்ட்ஸ்ல சைட்டோபிளாசம் எப்படி பிரியுதுன்னா உங்களுக்கு செல் பிளேட் கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு செல் டிவிஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எது ஸ்பிளிட் ஆகும்னா உங்களுக்கு 2 நியூக்ளியை தான் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு மைட்டோசிஸ்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. மியாசிஸ்ல என்ன பேசிக்கா பார்க்கணும்னா ஒரு செல்லே உங்களுக்கு 4 செல்லா மாறும். இது வந்து ஐடென்டிக்கல் கிடையாது. பேரண்ட் மாதிரியே இருக்கணும்னு கிடையாது. வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இது எதுல நடக்கும், எந்த மாதிரி செல்ஸ்ல நடக்கும் அப்படின்னா ஜெர்ம் செல்ஸ்ல நடக்கும். ஜெர்ம் செல்ஸ்னு என்னன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் செல்ஸ். இப்ப பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலன்ல. ஸோ அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வர கெப்பாசிட்டி இருக்கிற செல்ஸ்ல தான் உங்களுக்கு மியாசிஸ் நடக்குது. அதனாலதான் நம்மளுக்கு இதுல ஜெனட்டிக் வேரியேஷன் வருது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பாடி செல்ஸ். இப்போ என் ஸ்கின் வந்து டிவைட் ஆகி புது ஸ்கின் வருதுன்னா எனக்கு அதே ஸ்கின் தான் வேணும். எனக்கு வேற மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது. ஒரு பேட்ச்ல ஒரு டைப் ஆஃப் ஸ்கின், இன்னொரு பேட்ச்ல இன்னொரு மாதிரி ஸ்கின்னால இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் கைனா இங்க வந்து ஆயிலி ஸ்கின், இங்க நார்மல் ஸ்கின், அது மாதிரி நம்மளுக்கு இருக்காது. உடம்பு ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆனா மியாசிஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா வேரியேஷன்ஸ் வரும். ஸோ தட் இந்த இந்த அடுத்த ஜென்ரேஷன் வரவங்க வந்து கொஞ்சம் ஜீன்ல வேரியேட் ஆகி அடாப்ட் ஆகி வருவாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு மியாசிஸ் இப்படி நடக்குது. ஸோ மெயின்டைன்ஸ் குரோமோசோம் நம்பர். சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா ப்ரிவென்ட்ஸ் டபுளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எவ்ரி ஜென்ரேஷன். ஸோ 4ஆ ஸ்பிளிட் ஆகிறதுனால நம்மளுக்கு குரோமோசோம் வந்து ஈவனா அம்மாக்கு அப்பாக்கு எவ்வளவு குரோமோசோம் இருக்கோ அதே அளவு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வந்து சாரி ஒரு டெக்னிக்கல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு செல் இருக்குன்னா அது 4ஆ பிரியுதுன்னு சொல்லிட்டோம். டபுளிங்கை வந்து டபுள் ஆகாம குரோமோசோம் வந்து ஈவனா இருக்கிறத பார்த்துக்க முடியுதுன்னு சொல்றோம். எப்படின்னா இப்போ ஹியூமன்ஸ்க்கு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்பா கிட்ட இருந்து 23 வரும், அம்மா கிட்ட இருந்து 23 வரும். ஸோ தட் நம்மளுக்கு 23 பேர்ஸ்ங்கிறது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த செல்ஸ் வந்து 4ஆ பிரியாம 2ஆ பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா எனக்கு அப்பா கிட்ட இருந்தே 23 பேர்ஸ் வந்துடும், அம்மா கிட்ட இருந்து 23 பேர்ஸ் வந்துடும். அப்ப என்கிட்ட 46 குரோமோசோமுக்கு பதிலா 46 பேர்ஸ் வந்துடும். அடுத்த ஜென்ரேஷன்ல மறுபடியும் டபுள் ஆகும். இதே மாதிரி போயிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மியாசிஸ்ல 4 செல்லா பிரியுது. ஓகேங்களா? அடுத்தது ஜெனட்டிக் வேரியேஷன். இங்க வந்து ரீகாம்பினேஷன் ரேண்டமா உங்களுக்கு வந்து ஜீன் வந்து அலைன் ஆகும் இந்த மியாசிஸ்ல. அதனாலதான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வருது. இப்போ நம்ம சிப்ளிங்கே இருக்காங்க, சேம் அம்மா அப்பா, ஆனா இப்போ 4 சிப்ளிங் இருக்காங்கன்னா 4 பேத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலர்ல இருப்பாங்க, ஒவ்வொரு ஹைட்ல இருப்பாங்க, ஒவ்வொரு ஜெண்டர்ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரேண்டமா உங்களுக்கு ஜீன் இந்த செல் டிவிஷன் அப்ப அலோகேட் ஆகுது. அதனாலதான். அடுத்து எவல்யூஷன். ஸோ நம்ம பார்க்குறோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹியூமன்ஸோட நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு 10 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தவங்களோட நம்ம இப்ப எப்படி இருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் எவல்யூஷன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனால தான் எவல்யூஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எது தேவைப்படுதுன்னா மியாசிஸ் தேவைப்படுது. மியாசிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் செல்லையும் நடக்காது, ஜஸ்ட் ஜெர்ம் செல்ல தான் நடக்கும். அதாவது அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வரக்கூடிய செல், அது அனிமலா இருந்தாலும் சரி பிளான்டா இருந்தாலும் சரி அந்த செல்ஸ்ல மட்டும்தான் மியாசிஸ் நடக்கும். மித்த எல்லா பாடி பார்ட்ஸ்லயும் எது நடக்குது, நம்மளுக்கு மைட்டாசிஸ் நடக்குது.
ஏமைட்டாசிஸ் எங்க நடக்குது? இந்த யூனிசெல்லுலர் இந்த பாக்டீரியா, அமீபா இது மாதிரி இருக்கிறதுல நம்மளால ஏமைட்டாசிஸ் பார்க்க முடியும். மியாசிஸ்ல நம்ம பார்த்தோம் 4 செல் வருது அப்படின்னு. ஸோ 2 ஸ்டேஜ் நடக்கும். மியாசிஸ் 1ன்னு ஒண்ணு நடக்கும். மியாசிஸ் 2ன்னு ஒண்ணு நடக்கும். ஸோ ஈச் ஸ்டேஜ் ஹேஸ் 4 phases. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். நம்ம மைட்டோசிஸ்ல பார்த்த அதே 4 ஃபேஸ் இங்க 2 டைம் நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு 4 செல் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும்? நம்ம அங்க பார்த்த அதே தான். குரோமோசோம்ஸ் விசிபிள் ஆகும். பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிட்ட வரும். மிக்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஹேப்பன். இங்க தான் நம்மளுக்கு ஜெனட்டிக் டைவர்சிட்டி வருது. ஸோ ப்ரோஃபேஸ் 1ல தான் நம்மளுக்கு ஜெனட்டிக் டைவர்சிட்டி வருது. மெட்டாஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா குரோமோசோம்ஸ் பேர் லைன் அப் இன் தி சென்டர். செல்லோட நடுவுல குரோமோசோம் உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரேண்டம் நீடிங் டு மோர் வேரியேஷன்ஸ். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரேண்டமாக தான் இருக்கு. ஆனாஃபேஸ் 1 நடக்கும். நம்ம அங்க பார்த்து அதே தான். 2 எக்ஸ்ட்ரீமுக்கு புல் பண்ணும் குரோமோசோம்ஸை. டீலோஃபேஸ்ல செல் வந்து ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ இங்க வந்து 2 நியூக்ளியேக்கு பதிலாக 2 செல் வரும். மைட்டாசிஸ்ல டெய்லோஃபேஸ் முடியும் போது என்ன ஆகும்? 2 நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். ஆனா மியாசிஸ்ல டீலோஃபேஸ் 1ல வந்து 2 செல்லே ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப இந்த 2 செல்லுமே சேர்ந்து மறுபடியும் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ், டீலோஃபேஸ்ன்னு போய் 4 செல் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இது. அடுத்தது மியாசிஸ் ஸ்டேஜ் 2 வந்துருச்சு. ப்ரோஃபேஸ் 2ல மறுபடியும் குரோமோசோம் அப்பியர் ஆகும். மறுபடியும் சென்டருக்கு வரும். அப்புறமா ஆப்போசிட் சைடுக்கு போகும். அப்புறமா டீலோஃபேஸ்ல ஸ்பிளிட் ஆகி 4 செல்லா உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இந்த 4 செல்லும் தான் எக்ஸ் செல் இல்லைன்னா ஸ்பெர்ம் செல்லா நம்மளுக்கு அனிமல்ஸ்ல வருது. இதுதான் மியாசிஸ். உங்களுக்கு மைட்டோசிஸ் புரிஞ்சிருச்சுன்னா மியாசிஸும் புரிஞ்சிடும். மைட்டோசிஸ்ல நடக்கிறதே 2 டைம் நடக்கும் இங்க. மியாசிஸ் ஃபேஸ் 1, மியாசிஸ் ஃபேஸ் 2ன்னு. ஓகே? இதுல ஃபார்ம் பண்ற செல்லை வந்து ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி குரோமோசோம் இருக்கிறத ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 2 செல் சேர்ந்து தான் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரப்போகுது. ஸோ இங்க பாதி இங்க பாதி 2 ஆட் பண்ணா ஒரு ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம் நம்மளுக்கு வந்துடும். அதனால இதை வந்து ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. இதோட மியாசிஸும் நம்மளுக்கு ஓவர். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஜஸ்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சம்மரியுமே நான் கொடுத்துருக்கேன். மைட்டோசிஸ் வந்து பாடி செல்ஸ்ல நடக்கும். மியாசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடக்குது. மைட்டோசிஸ்ல 2 ஐடென்டிக்கல் செல் வருது. மியோசிஸ்ல 4 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் செல். அதோட செல்ல ஜீன் வேரியேஷன் 4 செல்லையும் பார்க்க முடியும். மியாசிஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஜெனட்டிக் வேரியேஷனுக்கும் தேவை. ஏமைட்டாசிஸ் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல பார்க்க முடியும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி லாஸ்ட்ல கொடுத்துட்டேன். எதெல்லாம் மறந்துடுவோமோ அதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு செல்லுங்கிற டாபிக் வந்து எண்ட் ஆயிடுச்சு. நம்ம செல்னா என்னென்னு பார்த்துட்டோம். செல் ஆர்கனைஸ் பத்தி ஒவ்வொன்றா இன்டெப்தா பார்த்தோம். அடுத்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல் பார்த்தாச்சு. செல் டிவிஷனும் பார்த்தாச்சு. ஸோ இனி செல் பத்தி கேட்டாங்கன்னா 99% நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம நெக்ஸ்ட் பயாலஜி வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் நோட்ஸை. ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா எனக்கு அதை சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் நோட்ஸ்ல வந்து நான் அப்டேட் பண்ணிக்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நான் இன்னைக்கு சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. பிகாஸ் நானா பேசிட்டு இருக்கனால எனக்கு தெரியாது. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுதா இல்லையானு எனக்கு தெரியும். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.